எம்மாம் பெருசு எங்க போய் பதுங்கி இருக்கு பாருங்க. உஷார் மக்களே. பைக் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இனி உஷாரா தான் இருக்கணும் போல. எங்க எது இருக்கும்னு சொல்ல முடியல. பைக்கு, காரு, சைக்கிள் ஏதாக இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஒரே இடத்துல நிப்பாட்டக்கூடாது. அது கடைசியில நமக்குத்தான் பிரச்சனையா வந்து முடியும். நாமும் பல செய்திகளை தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்னென்ன நடக்குது பாருங்க. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பேருந்து நிலையம் தேவர் சிலை அருகில் தையல் கடை ஒன்று உள்ளது. இதன் உரிமையாளர் அனீஃபா தனது இருசக்கர வாகனத்தை கடை முன்பு நிறுத்தி வைத்துள்ளார். அவர் கடையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது கடையிலிருந்து சுமார் 4 அடி நீளமுள்ள கொம்பேரி மூக்கன் வகை பாம்பு வெளிவந்துள்ளது. கடையில் இருந்து வெளியேறிய பாம்பு அப்பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையில் அவரது இருசக்கர வாகனத்திற்குள் சென்று பதுங்கிக் கொண்டது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஹனீஃபா உடனடியாக போடிநாயக்கனூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரியப்படுத்தியுள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடிக்க முயற்சித்த போது பாம்பு இருசக்கர வாகனத்தில் இருக்கைக்கு அடியில் பதுங்கிக் கொண்டது. பாம்பை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொண்ட நிலையில் சற்றும் எதிர்பார்க்காமல் சீறிப்பாய்ந்த பாம்பு அருகில் உள்ள மற்றொரு இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்து கொள்ள முயற்சித்தது. தீயணைப்பு துறையினர் உரிய உபகரணங்கள் மூலம் பாம்பை லாவகமாக உயிருடன் பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். நகரின் பரபரப்பான பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒன்று பதுங்கி இருந்தது கண்டு அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள காலிமனை பகுதியில் உள்ள புதர் பகுதியில் இருந்து வந்திருக்கலாம் என்று அச்சமடைந்துள்ளனர். இதனால் உடனடியாக அப்பகுதியில் உள்ள புதர்களை அகற்றி சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னதான் புதர்களை சீரமைத்தாலும் சாலைகள் சரியாக இருந்தாலும் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை ஒரே இடத்தில் பல நாட்கள் நிறுத்தி வைக்கக்கூடாது. பின்பு இருசக்கர வாகனங்களை எடுக்கும்போது என்ன இருக்கிறது என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாகி பரவி வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.